நாட்டின் சுதந்திர தினமான இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. கத்தோலிக்கர்களுக்கு இந்த நாளானது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாகும். ஆனால் என்ன என்று தானே யோசிக்கின்றீர்கள்? இன்றைக்கு 52 வருடங்களுக்கு முன்னராக தேவானையை இலங்கை ராக்கினி என்று அழைக்கும் வரம் பெற்ற பொன்னாளே இன்றைய நாளாகும். இலங்கை ராக்கினி தேவாலயம் என்றாலே உங்கள் அனைவருக்கும் நினைவுக்கு வருகின்ற தேவாலயம் எதுவென்றால் ராகமையில் அமைந்திருக்கக்கூடிய பெசிலிகா தேவ அன்னை, அதாவது இலங்கை ராக்கினி தேவாலயம் என்றுதான் குறிப்பிட முடியும். நேர்த்தி கடனுக்காக கட்டப்பட்ட ஆலயம்தான் இந்த தேவத்தை பெசிலிகா திருத்தலமாகும். நேயர்களே, அப்படி என்ன நேர்த்தி கடன் என்றுதான் சிந்திக்கின்றீர்கள்? எமது நாடு 1505 முதல் 1948 வரை வல்லரசுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தது என்பது மறைக்க முடியாத கசப்பான உண்மையாகும். வல்லரசுகளின் நாடுகளை கைப்பற்றும் போட்டியின் காரணமாக 2ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பித்தது. இந்த யுத்தம் உலகிற்கும் அழிவையும் அனர்த்தத்தையும் கொண்டு வந்ததினால் எம் தாய்நாடும் யுத்த அனர்த்தத்தில் சிக்கும் நெருக்கடி நிலை உருவானது. 1942ஆம் ஆண்டில் ஜப்பானியரால் எமது நாட்டின் மீது குண்டு தாக்குதல் ஏற்படலாம் என்னும் அச்சம் நாடு முழுவதும் பரவியது. இந்த சமயத்தில் கொழும்பு மறை மாவட்ட ஆயராக இருந்த அதி வணக்கத்துக்குரிய எம் மொசோன் ஆண்டகை எமது நாட்டை யுத்த அழிவிலிருந்து காப்பாற்றி தருமாறு தேவ அன்னையிடம் மன்றாடியதுடன் ராகம தேவத்தையில் அன்னைக்கு பேராலயம் ஒன்று நிர்மாணிப்பதாக நிறுத்தியும் வைத்தார். புதுமையாக அன்னையின் உதவியால் எமது நாடு யுத்தத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. தேவ அன்னை எமது தாய் நாட்டிற்கு காட்டிய அளவு கடந்த அன்பிற்கு நன்றி செலுத்தும் முகமாகவே ராகம தேவத்தையில் பெசிலிகா தேவாலயம் அமைக்கும் வேலைகள் ஆரம்பமாகின. அதில் முக்கியமாக 1950 ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஆலய கட்டட வேலைகள் மங்களகரமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தாமஸ் கூரே ஆண்டகை உட்பட பல ஆயர்கள் இவ்வைபவத்தில் கலந்து கொண்டார்கள். 1950 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பெசிலிகா கட்டப்பட்டதற்கான அத்திவாரம் இடப்பட்டது. அன்றிலிருந்து ஆலய வேலைகள் நிறைவடையும் வரையில் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் அனைவரும் தமது உழைப்பாலும் பண உதவிகளினாலும் பெசிலிகா தேவாலயத்தை கட்டியெழுப்ப உதவினார்கள். நேயர்களே, அந்த வகையில் நம்முடைய நாட்டை பாதுகாத்தருளிய தேவ அன்னைக்காக கட்டப்பட்ட மிகவும் உயர்ந்த ஒரு தேவாலயமாக, திருத்தலமாக இந்த தேவதை பெசிலிகா ஆலயம் விளங்குகின்றது. 2ஆம் உலக யுத்த காலத்தில் நமது நாட்டை காப்பாற்றி பாதுகாத்த தேவ அன்னைக்கு எங்கள் தேசத்தையும் மக்களையும் அர்ப்பணித்து அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் முகமாக மரியன்னையை இலங்கை அன்னையாக ஏற்படுத்தி கொள்ளும் உரிமையை அதிவணக்கத்துக்குரிய JM மொசான் ஆண்டகை அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 12ஆம் பத்திநாதரிடம் அனுமதி பெற்று 1947 பிப்ரவரி மாதம் 15, 16ஆம் தேதிகளில் ராகம தேவத்தையில் நடைபெற்ற விழாவின் போது மக்கள் மத்தியில் மரியன்னையை இலங்கை ராக்கினியாக அதிகாரபூர்வமாக பிரகடனப்படுத்தினார். இவ்வாறாக குறித்த தேவாலயத்தில் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்ற தருணத்தில் தேவ அன்னையினுடைய இலங்கை ராக்கினி பெருவிழாவும் கொண்டாடப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது நற்கருணை விழா, சிறுவர்கள் மற்றும் நோயாளர்களை அர்ப்பணித்து அவர்களுக்காகவும் தேவ அன்னையிடம் நிறைவேண்டல்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறாக தேவ அன்னையிற்காக கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தினுடைய மகத்துவத்தை கூறிக்கொண்டே செல்லலாம். அப்படியான ஒரு பின்னணியில் இன்றைய நாளில் தேவ அன்னைக்காக கட்டப்பட்ட தேவாலயத்தை பற்றியும் தேவ அன்னையினுடைய மகிமை பற்றியும் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே போன்று தேவ அன்னையினுடைய புகழை தொடர்ச்சியாக பரப்புவதற்கான வாய்ப்பை வழங்கிய தேவ அன்னைக்கு என்னுடைய நன்றிகளையும் ஆசிரியரையும் வேண்டி பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்று இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். வாழ்க மரியே. நன்றி நேயர்களே. நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.